அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகருக்கும் தசை நடக்கக்குள்ள குரு திசை, புதன் திசை, சனி திசைன்னு தெரியும். ஆனால் அந்த தசைக்குள்ளே என்ன புத்தி எவ்வளோ நாள் நடக்கும் என்பது சாதாரண ஜாதகர்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு கணக்கு போட்டு சொல்லுவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சாதாரணங்களும் அவங்க தசையில் புத்தியை அறிஞ்சு கொள்வது எப்படி என்ற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ஒரு திசையில் புத்தி ஒன்றை சுலபமாக கண்டறிய, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் திசையில் சனி புத்தியை கண்டறிய முற்படும் போது புதன் திசையின் வருஷம் 17 வருடம், அதை 3ஆல் பெருக்கி வருவது 51 வருடம். எந்த திசையாக இருந்தாலும் அதை 3ஆல் பெருக்கணும். இப்போ நான் புதன் திசையை பெருக்கிறேன். இப்போ திசை பார்த்தீங்கன்னா, கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம், சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம், செவ்வாய் 7 வருடம், ராகு 18 வருடம், குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம். இது எந்த தசையாக இருந்தாலும் அதை 3ஆல் பெருக்கி, இப்போ நான் புதனை தான் பெருக்கியிருக்கேன். புதன் திசை 17 வருடம், அதை 3ஆல் பெருக்கி பெருக்குனா 51 வரும். அது அந்த புதன் திசையில் இப்போ சனி புத்தி எத்தனை வருடம்னு இப்போ கணக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சனி திசை 19 வருடம். அந்த 19 வருடத்தை அந்த 51ல் பெருக்கணும். பெருக்கினா 969 நாட்கள் வரும். அதை ஒரு வருடத்துக்கு 360 நாள் கணக்கு போட்டு வருடம், மாதம், நாள் பிரிச்சிங்கன்னா, புதன் திசையில் சனி புத்தி காலம் பார்த்தீங்கன்னா 2 வருடம் 6 மாதம் 9 நாள் வரும். இப்படி ஒரு புத்தியும் ஒரு திசையிலிருந்து நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிக்கலாம். சாதாரணவங்க கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக வரும் திசையை 3ஆல் பெருக்கி நீங்கள் எந்த திசை காண விரும்புகிறீர்களோ அதை பெருக்கி வந்த விடையில் அந்த திசையை பெருக்கி வரும் நாட்களை வருடம், மாதம், நாள்னு பிரிச்சிங்கன்னா அந்தந்த புத்தியும் வந்துடும். ஒரு திசையில் எந்தெந்த புத்தி எவ்வளோ நாள் நடக்கும் என்பது நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் சொன்னதை பொறுமையாக கொஞ்சம் விழிப்புடன் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மிக எளிதில் உங்களுக்கு புரியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.